வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இன்னைக்கு நம்ம பலாப்பழத்தை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். பலாப்பழத்தில் வந்து ரொம்ப சத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துடுங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ பலாப்பழம் இருந்தாலே போதும். 7 to 8 பலாப்பழத்தை வச்சு இந்த ஐஸ்கிரீமை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பலாப்பழத்தை இப்போ வந்து மிக்சியில் இது அது ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த நேரத்துக்குள்ள நம்ம பலாப்பழத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கணும். அதனால தான் நான் கட் பண்ணி போடுறேன். இப்போ நல்லா கொலன்னு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கட்டியாகி வந்துடுச்சு. இனி ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கட்டி ஆகும். அப்போ தான் நம்ம அரைச்சி எடுக்க முடியும். அதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம போகிறோம். இப்போ நம்ம வந்து எல்லாம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். எதுவுமே சேர்க்காம தான் அரைக்கிறோம். நல்லா இப்போவே பேஸ்ட் ஆகிட்டு இன்னொரு அரைப்பு அரைச்சிக்கலாம். நல்லா நம்மளுக்கு டைம் பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ அதை அரைச்சி இனி ஊற்றணும். நம்மளுக்கு இதை ஆன் பண்ணி இப்போ நம்மளுக்கு இதை வந்து ஆறிடுச்சு. நல்லா ஆறினோடனே கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஊற்ற போகிறோம். பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம். இது வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்கள்கிட்ட முடிஞ்சால் நீங்கள் சேருங்க, இல்லைன்னா அதே க்ரீமே போதும். அதே நல்ல க்ரீமியாக தான் இருக்குது. நம்மளுக்கு என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைன்னா அதையே நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். ஃபோன் இருக்குது. நம்ம நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பலாப்பழ பியூரி கூட இதை ஊற்ற போகிறோம். நம்ம இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட போகிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம இதில் எந்த எசன்ஸுமே சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எதுவுமே இயற்கையாகவே இருக்கட்டும்னு நான் எதுவுமே சேர்க்கலை. நல்லா நம்ம அடித்து எடுத்ததுனால அந்த நுரையோடு இருக்குது. இப்படி இருக்குது. இதுதான் நல்லா ஐஸ்கிரீமுக்கு நல்லா பதமாக இருக்கும். நம்ம கலர் எதுவுமே சேர்க்கலை. அதில் உள்ள இயற்கையான கலரை தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். நான் ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம்.
கொஞ்சம் இதை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படி மேலாட்டால் நம்ம தூவி விட்டுக்கலாம். அதான் நம்ம இப்போ ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இதை மூடிட்டு இதை மூடி போட்டாச்சு. அப்புறம் இது ஒரு 6 மணி நேரமாவது ஃப்ரீசரில் இருக்கணும். வச்சிட்டோம். இப்போ நான் வந்து 6 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எடுக்கிறேன். இப்போ நம்ம திறந்தாச்சு. வாவ், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இது வந்து வெறும் 100 ரூபாய்க்குள்ளே தான் நம்மளுக்கு செலவாகும். ரொம்பலாம் செலவாகாது. 100 ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணி 1 கிலோ ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஆரோக்கியமாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.